மனநிலை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை சிறிது நேரம் நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சௌரசில் இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. யாருக்கா கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அப்படின்னா நம்ம இந்த ஒரு வருட காலம் தேவன் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து போஷித்து பராமரித்து இம்மட்டும் நம்மளை வழிநடத்தியிருக்கிறாங்க. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி. ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்திலே பார்த்திங்கன்னா நன்றிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கலாச்சாரத்தில் நன்றி சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தானே. எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். அப்போ தேவனுக்கு இது பிடிக்காமல் இருக்குமா? தேவனுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். என்ன மாதிரியெல்லாம் நம்ம நன்றியை ஏறெடுக்கலாம்? தேவனுக்கு என்ன மாதிரிலாம் நன்றி எழுதணும்? நம்ம அனுதினமும் நம்ம அநேக இக்கட்டுகள் நமக்கு இருக்கும், வியாகுலங்கள் இருக்கும், மன வியாகுலங்கள், சரீர வியாகுலம் இருக்கிறோம். எல்லாத்துக்குமே யார் தான் அதுக்கு ஒரு விடை கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவன் தான். அப்போ நம்ம நன்றிகள் எடுக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது நன்றிகள் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய அநேக காரியங்களை இந்த வருஷம் நமக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கா? என்ன நிறைய பிரச்சனைகள் தேவன் நமக்கு இந்த பரலோக வாய்ப்பில் நமக்கு அநேக துன்பங்கள் தாராங்கன்னா என்ன அர்த்தம்? அது பிளஸ்ஸிங். பாடுகள், சோதனைகள், அதை அடுத்த ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இது நிறைய காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வந்திருக்கும். அவங்கவுங்க மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழல் இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி வரோம். நம்ம புடமிடப்படுதோம், பக்கிடமிடப்படுதுறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம தேவன்கிட்ட சமூகத்தை என்ன தான் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, தேவனே எனக்கு இந்த மட்டும் நீங்கள் காத்து வழி நடத்துனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்வோடு தான் நம்ம இருக்கணும் எப்போவுமே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்லையுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடம் எப்படி நன்றி உள்ள மனிதனாக இருந்தார் அப்படிங்கிறதையும் அநேக காரியங்களையும் நம்ம பார்த்து இன்றைக்கி ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், பெரிய சப்ஜெக்ட் இல்லை, ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். படிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 41-42. யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன். சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தான்? நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இது நம்ம இந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று. இதே மாதிரி அற்புதம் வேறு ஏதாவது செய்திருக்காங்களா? செய்திருக்கிறாங்க. ஒரு சிறு பிள்ளையை கூட, மரித்த சிறு பிள்ளையை கூட உயிர்த்தலை செய்திருக்கிறாங்க. அப்போது எல்லோரும் அவங்க மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிவாங்க, சிரிப்பாங்க. அப்போ உள்ளே போயிட்டு அந்த அற்புதத்தை செய்யும்போது யார் மட்டும்தான் இருந்தாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த குடும்பத்துக்காரங்க, அப்போஸ்தலர்கள் 3 பேர் மட்டும்தான். அப்போ ஒரு சிறு கூட்டத்துக்கு தான் அது அந்த மகிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பன், ஒரு பப்ளிக்கில் இந்த அற்புதத்தை செய்கிறார். அப்படின்னா இதுக்கு சில முக்கியத்துவம் பெறுது. அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க, அடுத்த வசனம் படிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா? நீர் எப்பொழுதும் ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்க. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்க. ஏறெடுக்கும் போது என்ன எடுக்கிறாங்க? நீர் எப்பொழுதும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அது சூழ்ந்துள்ளவங்களுக்கு தெரியுமா? ஆனால் இவர் பேசுகிறத வச்சு தான் இவர் தன்னிலும் ஒரு பெரியவரை நோக்கி ஜபிக்கிறாங்க அப்படிங்கிறத யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க? இங்கே சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, முதல்ல லாசருடைய குடும்பத்தினர், ரெண்டாவது லாசருடைய சொந்தக்காரங்க, ஏன்னா மரணத்துக்காக அநேகர் வந்திருப்பாங்க. அடுத்தால சீஷர்கள் கூட இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க கூட. இன்னும் அந்த ஊரில் இருக்கிற அநேகர் பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தால பரிசேயர் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா வெளிப்படையான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. செய்துட்டு நன்றியை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். அன்புக்குரிய சொல்லு. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நன்றி ஏறெடுக்கிறது. தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. எல்லாருக்கும் தேவன் யார், நாம் தேவனுக்கு எப்படி நன்றி செலுத்தணுங்கிறத தான் சொல்லிக் கொடு. யாருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறாரு? யாருக்கு மட்டும்? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. மெயினாக இது அப்போஸ்தலர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்க பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உலகத்திலே பாருங்கள் 3 வார்த்தைகள் நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள், பிரச்சனை ரொம்ப கம்மியாயிரும். 3 வார்த்தை: சாரி, ப்ளீஸ், தேங்க்ஸ். சாரி, ப்ளீஸ். இதை அடிக்கடி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிரும் பார்த்துருங்க. அப்போ இந்த தேங்க்ஸுங்கிறது, நன்றி செலுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அன்புக்குரியவர்களே. இது இன்னொரு காரியம் கூட இந்த பிரதர், இந்த சப்ஜெக்டை எழுதியிருக்கிற பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி பெருமைக்கு ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? பெருமைக்கு ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை பெருமை வருமா, நிறைய பேர் நம்மள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி காரியம் செய்றீங்க, ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே கொஞ்சம் பெருமை வரும். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தேவனே இது என்னுடையதல்ல, இது நான் செய்த காரியம் இல்லை, நீர் எனக்கு தந்த கிருபையினாலே நான் செய்தேன், இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், தேவனே உமக்கே நன்றி. அப்படி நம்ம சொல்லி சொல்லி பழகினோம்னா இந்த பெருமைங்கிறது நம்மள்கிட்ட அண்டாது. இது ஒரு மருந்து. நன்றிக்கு ஒரு தடுப்பு மருந்து தான் எதுனா, இந்த பெருமைக்கு ஒரு தடுப்பு மருந்து தான் நன்றி அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்களேன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகியோட தேவனுடைய எவ்வளோ வருஷம் இருந்திருப்பாங்க? லோகோஸாக இருக்கும்போது எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க? தெரியாது. ஆனால் அவங்களுடைய அன்பு ஐக்கியம் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய அன்பு ஐக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சான்ஸே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க அன்புள்ளவர்களாக ஒருவரை புரிந்து கொண்டு இருக்கும்போது, இப்போ ஒரு பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்குது, இதோ என்னுடைய காரியமாக யார் போவாங்க அப்படின்னு கேட்டால், இதோ அடியேன் இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தையை உடனே சொல்கிற ஒரு மனநிலைமை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை முழுமையாக அறிந்திருந்து தேவனுடைய காரியங்களை முழுமையாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நன்றி உணர்வு வெளிப்படும் போது ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் போகிறேன். அந்த நன்றி தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிற விதம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, இன்னொருத்தருக்கு கூட அந்த வாய்ப்பு இருந்துச்சு அதே இடத்துல. யாருக்கு இருக்குதுமா? லூசிஃபர் கூட இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தை செய்கிறதுக்கு, மனுக்குலத்திற்காக ஜீவனை விடுவதற்கான ஒரு வாய்ப்பு யாருக்கு இருந்ததுன்னா லூசிஃபர் இருந்துச்சு. அவர் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தார்? அவர் யாருக்காக படைக்கப்பட்ட கேருப், ஆதாமையும் ஏவாளையும் பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு கேருப். ஆனால் அவர் என்ன செய்தார்? அதை அசட்டை பண்ணினார். நன்றி உணர்வு இல்லை. தேவனை பற்றி தெரியுமா? தெரியும். ஆனால் தேவனுக்கு மேலே அன்பு வைக்கலை. அதனால் நன்றி உணர்வு இல்லாதவர் போனனால மேட்டிமையில், பெருமையில் அவர் என்ன செய்கிறார்? விழுறார். அன்புக்குரிய சோர்சரில் அவர் தள்ளப்பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். பாருங்கள், இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சில பிரமாணங்களை கொடுக்குறார். பாருங்கள், உபாகமம் 6வது அதிகாரம் 1 உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே நான் உனக்கு விதிக்கும் அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் கைகொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்து. அப்படின்னா தேவன் சில கற்பனைகளை நமக்கு கொடுக்குறார். அந்த கற்பனைகளை கொடுத்துட்டு பாருங்க, யாருக்கு கொடுக்குறாரு? இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நஞ்சாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்தபடிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அடுத்தல படிங்க 7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் மேல அவங்க எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்கிறாரு? எல்லா இடத்துலையும் உன் கண் முன்னால் வச்சுக்கோ, அதை அப்படி பார்த்து பார்த்து அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்களா? ஏன் செய்யலை? ஏன் செய்யலை அன்புக்குரியவர்களே? ஏன் செய்யலைங்கன்னா தேவனை அவங்க முழு இருதயத்தோடு நேசிக்கலை, அவங்க நன்றி செலுத்தலை, தேவனுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டாங்க, நன்றி இல்லாதவர்களாக மாறிட்டாங்க. பாருங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்தும் போது தேவன் அவங்களை எப்படி வழி நடத்தியிருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள மாதிரி அதாவது ஒரு குழந்தையை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, தன்னோட தோளில் சுமந்து அப்படி கொண்டு வந்து. ஆனால் அவங்களுடைய தேவனுடைய வல்லமையை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணலை? நன்றி எழுதல் இல்லாதவர்களாக போனதுனால தான் பார்த்தீங்களா அவங்களுக்கு கானான்லேருந்து கிளம்புன யாருமே எங்கே போகலன்னா எகிப்துலேருந்து கிளம்புன யாருமே எங்கே போல? கானானுக்குள்ளே போய் சேரலை. பாருங்களா? அப்போனா அந்த அன்பு நிறைந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும் அன்புக்குரியவர்களே. கர்த்தருடைய சீஷர்களுக்கு இதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய சீஷருக்கு நம்முடைய ஆண்டவர் இந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் உங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் அப்படின்னு அந்த ஜனங்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தான் பெரிய போதகரில் பெரிய போதகர் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? நான் அல்ல, என்னிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை தான் மறுபடியும் மறுபடியும் யார் கற்றுக் கொடுக்குறாங்க? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ இந்த காரியத்திலேருந்து நமக்கு என்ன கர்த்தரிடமிருந்து வெளிப்பட்ட குணலட்சணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதா மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. முதல் பாயிண்ட், பிதாவின் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருக்காக அவர் காட்டிய நன்றி உணர்வு வெளிப்பட்டது. பிதாவுக்காக கிறிஸ்து காட்டிய நன்றி உணர்வு வெளிப்பட்டது. ரெண்டாவது பாயிண்ட், அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று சொன்னார், தன்னை தாழ்த்தினார். யாருக்கு முன்னால்? தேவனுக்கு முன்பாக. தேவனே பெரியவர், நான் சிறியவன், தன்னை தாழ்த்தினார். இந்த காரியத்தை யார் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா லூசிஃபர் வந்து செய்யலை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இன்றைக்கு ஊழிய பாதையில் நம்ம அநேக சத்தியத்தை நிறைய பேருக்கு சொல்கிறோம். இந்த 3 காரியங்கள் தான் சத்தியத்தை செய்யும்போது வெளிப்படணும் அன்புக்குரியவர்களே. இந்த சத்தியம் நம்மளால் உண்டான சத்தியமே அல்ல. நம்ம யாராவது தியானிச்சு நம்ம யாராவது உருவாக்கணுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, இது தேவன் பிரசேசமாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின ஒரு சத்தியம். அப்படின்னா இந்த 3 குணலட்சணமும் தேவன் நம்ம எங்கே போனாலும் வெளிப்பட்டுட்டே இருக்கணும். தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் பார்க்குறோம். அதுதான் ஏன்னா நம்ம வந்து அற்பமான ஒரு ஊழியக்காரன். நம்ம பாருங்க, அதாவது ரசல் பிரதர் இவ்வளோத்தையும் வெளிப்படுத்தின ரசல் பிரதர் வந்து காலில் யோவான் ஆகி வகுப்பார் விழும்போது அவர் என்ன சொல்கிறாரு? என்ன தொழுது கொள்ளாதப்பா, தேவனை ஒருத்தரை தொழுது கொள்ளு. இதுதான் சரியான நன்றி அறிதல். இதுதான் இந்த மனநிலைமை தான் யாருக்கு இருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இது இல்லைன்னா நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்தப்பட மாட்டோம், அந்த நிலையிலே இருப்போம் அன்புக்குரியவர்களே. இப்போ அடுத்த இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இது. அப்பத்தை எடுத்து எத்தனை பேருக்கு பிட்டு கொடுத்தாரு?
5000 பேருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை பிட்டு கொடுக்கும்போது கூட நம்முடைய ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பார்த்தீங்களா? இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி சீஷரிடத்தை கொடுத்தார். அப்படின்னா இந்த ஒரு அப்பத்தை பிட்டு நன்றியோடு அவர் ஜெபம் பண்ணி எடுக்கும்போது யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க? எவ்வளோ ஜனங்கள் பார்த்துருப்பாங்க. அப்படின்னா தன்னிலும் பெரியவர் ஒருவர் இருப்பதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், பரிசேயருக்கு வெளிப்படுத்துகிறார், உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தன்னிலும் பெரியவர் ஒரு இருப்பதை நம்ம மறந்துடக்கூடாது. கிறிஸ்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டே வராங்க. அவருக்கு தான் ஒரே நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறதுக்கு வலியுறுத்துகிறாங்க. யாருக்கு? பின்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஓட்டம், அவருடைய கோர்ஸ் முடிஞ்சு அவர் பரத்துக்கு ஏறின பிறகு யார் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண போகிறாங்க? அப்போஸ்தலர்கள் பண்ணும்போது அவங்க அதே உற்சாகத்தோடு தேவனை முன்னிறுத்தி இந்த ஊழியத்தை வேகமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்களுக்கு முன்னால் படிப்படுத்திட்டே வராங்க. இந்த 3 குணலட்சணங்களும் சீஷருக்குள் வளர வேண்டும் என்று அவர் ரொம்ப அந்த காரியங்களை ரொம்ப அருமையாக எடுத்து செல்றதை பார்க்குறோம். பிதாவை பற்றிய அறிவு, பிதாவை தேடுகிற உணர்வு, அவரை பற்றிய நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் யாருக்குள்ள? அப்போஸ்தலருக்குள்ள வளர்றதுக்காக அவர் இந்த காரியங்களை செய்துட்டே இருக்கிறாங்க பார்க்குறோம். இந்த அற்புதம் அடையாளம் செய்யும்போது இவரை என்ன செய்திருப்பாங்கன்னா, இவரை ஒரு சாதாரண மனிதனாக கருதினாங்க. ஆனால் தேவனை பற்றி இவர் தன்னிலும் பெரியவரை நோக்கி ஜபிக்கும் போது என்ன அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத மறுபடி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வார இருக்கட்டும், நம்மிலும் பெரியவர் ஒருவர் இருந்து நம்மளை என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? வழிநடத்திருக்கா. கிறிஸ்து வழியாக நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்கங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், அடுத்தல ஒரு சம்பவம். லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனம் படிக்கிறதுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் 70 சீஷர்களை என்ன செய்கிறாங்க? ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. ஊழியத்துக்கு அனுப்பிட்டு அவங்க திரும்பி வராங்க. பார்த்தீங்களா? திரும்பி அநேக காரியங்கள் அவங்க செய்த அற்புதங்களெல்லாம் அங்கே பற்றி பேசுகிறாங்க. அப்படி செய்யும்போது செய்துட்டு ஆண்டவர் தேவன் நோக்கி துதிக்கிறார் பாருங்க. எப்படி பேசுகிறார் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கனிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோஸ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன காரியத்தில் கூட பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொல்கிறாப்புல பாருங்க. எத்தனை முறை பிதா அப்படின்னா இதால் ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன சொல்கிறார்? நன்றி கூறுகிறார். பாருங்க, அந்த வேளையில் இயேசு ஆவிலே களிர் கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. யாருக்கு மறைச்சிட்டிங்க? அன்றைக்கு பரிசேர், சரிசேர், பெரிய பெரிய நியாயஸ்த ஆசிரங்கள்லாம் இருந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மறைத்து. யார் இந்த மறைத்து? பாலகருக்கு வெளிப்படுத்தப்படினால் சோதனை. யார் இந்த அன்னைக்கு? சீஷர்கள் எப்படி பாலகர்னு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு யார்? கல்லாதவர். அவருக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் தன்னுடைய அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பாருங்களா? ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்படி செய்கிறது தான். யாரை பிரியப்படுத்துறதுக்கு தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் குழந்தை போல பாலகர் போல இருக்கிறாங்களோ. அப்படின்னா பாலகருக்கு உள்ள கேரக்டர் என்னது? பார்த்தீங்கன்னா ஒரு மனசு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையான ஒரு மனசு இருக்கும். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு குழந்தை மட்டும் அங்கே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கூட்டி விசாரிச்சுன்னா உண்மையை சொல்லிடும்.
அது யாரும் தாயின் பார்க்காது, தகப்பன் பார்க்காது, பக்கத்து வீட்டுக்காரன்னு பார்க்காது, கரெக்டாக சொல்லிடுவோம் இப்படி தான் நடந்துச்சுன்னு. பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் நமக்குள்ளே இருக்கணும் அன்புக்குரியவர்களே. இதுதான் தேவன். இப்படி ஒரு இன்னைக்கு இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. பாருங்கள், நம்மளும் பாலகர் தானே. இப்போ இவ்வளோ பெரிய சத்தியத்தை பெறதுக்கு நம்ம சட்டையான தகுதி உள்ள பிள்ளைகளா? எவ்வளோ பெரிய காலிங் இது, அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ளே தேவன் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் அன்புக்குரியவர்களே. அதனால் அன்றைக்கு அது அப்போஸ்தலருக்கு தேவன் அங்கே என்ன செய்கிறாரு? நன்றி செலுத்துறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். நம்ம இன்றைக்கி அற்புதம் செய்தோம்னா செய்கிறோம் அன்புக்குரியவர்களே. மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிற மத்தியில் போய் நம்ம சத்தியத்தை சொல்கிறோம். இருதயம் புடமிடப்படுது. என்ன பண்ணுறாங்க? அவங்க தெளிந்த ஆவியோடி மறுபடியும் என்ன செய்கிறாங்க? சத்தியத்துக்குள்ளே வராங்க, ஓடுறாங்க, நிலைத்திருக்கிறாங்க, தேவனுக்காக உண்மையாக. இது எவ்வளோ பெரிய மன மாற்றம், சிந்தை மாற்றம். இது நம்மளால் முடியாது. தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய சத்தியத்தால் மட்டுமே முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்றைக்கும் அந்த ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் நம்ம இருக்கிறோம்? நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அன்புக்குள்ளே. சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். பாருங்கள், தாவீது ராஜா பாடிய சில வசனங்கள். சங்கீதம் 103 2வது வசனம். 103 சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது ராஜா ஏறெடுத்த ஒரு ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்புக்குரியவர்களே, நம்ம பெற்றிருக்கிற பிளஸ்ஸிங்கை ஒரு நாள் மறக்கக்கூடாது. அப்படி மறக்காமல் இருந்து அவருக்கு துதி செய்வதே நன்றி செலுத்துவதாகும் அன்புக்குரியவர்களே. பாருங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகள்லாம் நம்ம வழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு கற்றுத்தருத்திருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிற வாழ்க்கை. அந்த வழிகளிலெல்லாம் அது நன்மையோ தீமையோ, தேவனே நீங்கள் இந்த பாதையில் அழைச்சி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள நான் நினைச்சிறேன், அடங்கி இருக்க விரும்புகிறேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்க. அப்படி உன் பாதையை அப்படி நம்ம நடந்துக்கிட்டே இருப்பான். நம்முடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். நம்மளால் கூடாது, தேவனால் கூடும். ஜெபத்தில் அப்படி பாதையில் நம்ம சரியான ட்ராக்குள்ளே வரும்போது நன்றி அறிதல். ட்ராக்கில் இல்லாத போதும் தேவனே எனக்கு இந்த உணர்த்துதலை தந்தீங்க, நன்றி செலுத்துகிறேன். அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அன்புக்குரிய சொல்லே. பாருங்க, யாத்திராகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நீடித்து வாழ்கிறதுக்கு தாயையும் தகப்பனையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் செய்கிற பிள்ளைகளாக கூட இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்கள், இது எல்லாமே ஒரு ஜெபங்கள் தான். நன்றி எழுதல் உள்ள ஜெபங்களாக நம்ம வாழ்க்கைகள் இருக்கணும். பாருங்க, சங்கீதம் 50வது அதிகாரம் 14வது வசனம். 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய நன்றிகளை எப்படி தான் செலுத்துவாங்க? பலி செலுத்தி. தேவனுக்கு முன்பாக ஒரு பலி செலுத்தி, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி, தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து. நம்ம இன்னைக்கு என்ன பலி செலுத்துறோம்? ஜீவ பலி. அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு அவங்க ஆடு மாடுகளை பலி செலுத்துறாங்க தேவனுக்கு. நமக்கு இன்னைக்கு அது இல்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தி முடிச்சாச்சு. இனிமேல் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணியாச்சு. இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜீவ பலி. தேவனுடைய சமூகத்தில் நன்றியுள்ள ஜீவ பலியை எடுக்கணும். ஜீவ பலியை வாழ்நாளெல்லாம் எடுக்கும்போது அது தேவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் அன்புக்குரியவர்களே. இன்னும் கர்த்தர் நமக்கு ஜெபம் எடுத்து கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தாங்களா? என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஜெபம் எடுக்க
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே எங்கேயாவது நன்றிங்கிற வார்த்தை வருதா? இல்லை அன்புக்குரியவர்களே. அப்படின்னா பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னாலே நன்றி செலுத்துவதற்கு ஒரு அடையாளம் அன்புக்குரியவர்களே. அது வசனத்தில் தான் இல்லை, ஆனால் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னாலே நன்றி செலுத்துதல், அன்பு செலுத்துதல், பரிசுத்தம் செலுத்துதல், இதெல்லாமே எதை தான் குடிக்குது? நன்றி. தேவனே உமக்கு நன்றி. நம்ம இதெல்லாம் செலுத்தும்போது நம்மளும் பரிசுத்தப்படுத்துகிறோம். கிறிஸ்து நம்மளோடு இணைந்து கிறிஸ்துடைய சாயலாக போகிறதுனால கிறிஸ்துவும் பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் நம்மளோடு அந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படின்னா இப்படித்தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது. அப்படின்னா நன்றி இதில் எது வெளிப்படுதுன்னா நன்றி உணர்வு வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்றி உணர்வு உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அன்புக்குரியவர்களே. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை சக்கரம் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வாழ்க்கை சக்கரத்தை ஒரு கார் இன்றைக்கி ஓடணும் அப்படின்னா 4 டயர் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அதில் அச்சாணி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அச்சாணி இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாம் கலந்து போயிடும். அப்படின்னா இந்த அச்சாணி பார்த்தீங்களா, பிதாவுடைய தேவனுடைய ஒரு அன்பு அரவணைப்பு, அவருடைய வல்லமை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பார்த்தீங்களா? அவர் சர்வ வல்லவராக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்படின்னா அந்த தேவனுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கணும் கேட்டால் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அன்புக்குரியவர்களே. நன்றி உணர்வு எல்லாவற்றையும் திருப்தி அடைய செய்கிறது. நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம்னு வைங்களா, எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு மன நிறைவும் கூட வந்துடும். பார்த்துருங்க அன்புக்குரியவர்களே. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விக்கெட்டில் இருக்கும்போது ஒரு உதவி செய்கிறீங்க, அதுதான் கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு நன்றி சொல்லலை, இல்லை உங்களுக்கு செய்த ஒரு உதவியை நீங்கள் நன்றி சொல்லலைன்னா நமக்கு என்ன மனசில் என்ன தோணும்? ஐயோ, ஒரு நன்றி சொல்லாமல் கூட வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு இதயம் என்ன செய்யணும்? துடிக்கணும். துடிக்கலைன்னா அந்த நன்றி உணர்வு என்ன இல்லை, நம்மகிட்ட இல்லை அன்புக்குரியவர்களே. பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் ஊழிய நாட்கள் ஆரம்பிக்கு முன்பாக எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுலாக இருந்தாங்க. இந்த சவுலாக இருக்கும்போது கூட தேவன் மேலே அவங்களுக்கு வைராக்கியம் இருந்தானா வைராக்கியம் இருந்தது. ஆனால் அந்த வைராக்கியம் எப்படி இல்லை? அறிவிக்கேற்ற வைராக்கியமாக இல்லை. ஆனால் தேவனுக்கு மேலே வைராக்கியம் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறாருங்கிறத தேவன் நினைச்சார். அவர் அந்த நன்றி உணர்வை புரிந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு? அவரை சவுலை பவுலா மாற்றுறாங்க. ஆக்சுவலாக அந்த பவுலுடைய ஸ்தானத்துக்கு யார் வந்திருக்கணும்? யூதாஸ். அன்புக்குரியவர்களே, யூதாஸ் தான் வந்திருக்கணும். அப்படின்னா யூதாஸ் ரொம்ப திறமையானவர் அவருடைய, ஆனால் என்ன அவர்கிட்ட இல்லை? நன்றி அறிதல் இல்லை. தேவன் கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் அற்புதங்களை கூட வந்து பார்த்துப்பாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே அப்படி சொல்கிறாருன்னா, ரொம்ப பக்கத்தில் வச்சிருந்த ஒரு மனுஷன் தான் எப்படி சொல்ல முடியும்? சிநேகிதன் சொல்ல முடியும். அப்படி பக்கத்தில் வைத்திருந்த ஒரு அப்போஸ்தலர், ஆனால் அவர் அதை இழந்தார். இப்போ தேவனுக்கு மேலே வைராக்கியம் கொண்டதுனால அப்படியே அதை என்னவா மாற்றுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நன்றி உணர்வு இருந்ததுனால கிறிஸ்துடைய ஒரு போர்ச்சேவனாக அப்போஸ்தலரை என்ன செய்கிறாருன்னா தேவன் மாற்றுறாங்க. மாற்றி மிகப்பெரிய எழுத்துக்கள். இன்றைக்கி அவருடைய எழுத்துக்கள் இல்லாமல் நம்ம பைபிள் வாசிக்க முடியுமா, படிக்க முடியுமா? தேவனுடைய திட்டத்தை நம்ம கோர்வைப்படுத்த முடியுமா? முடியாது. அப்படின்னா அந்த நன்றி உணர்வின் வெளிப்பாடு தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் அந்த கூட இருந்து அந்த காரியங்களை செய்து ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்தது? ஒரு பலமாக இருந்தது அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல தான் அப்போஸ்தலர் யோவான். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடே பிரயாணம் பண்ணுறாங்க. அவருடைய மடியில் சாய்ந்திருந்த ஒரு அன்புக்குரிய ஒரு அப்போஸ்தலர். அப்படி இருக்கும்போது அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின போகிற அவர் ஊழிய நாட்கள் யாருமே, அதாவது எல்லாருமே இரத்த சாட்சியாக மடிக்கிறாங்க. அப்போஸ்தலர் யோவான் மட்டும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அந்த ஊழியத்தை செய்யும்போது கூட அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இவங்கள ரொம்ப வயது சென்ற காலத்தில் கூட அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலை. அப்போஸ்தலர் அவர் ஒரு தொட்டில் மாதிரி தூக்கிட்டே போவாங்களாம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் செய்தவர் அப்படிங்கிறதுக்காக, அவரை பார்க்கணுங்கிறதுக்காக அநேகர் கூடி வருவாங்களாம். அப்படி வைராக்கியம் உள்ள அந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத கொடுக்குறார். பார்த்தீங்களா? அப்படின்னா அவங்க கிறிஸ்துக்கு மேலே, தேவனுக்கு மேலே, கிறிஸ்துக்கு மேலே வைத்த அளவு கடந்த அன்பு, அந்த நன்றி செலுத்துதல் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவங்கள கொண்டு தேவன் மிகப்பெரிய காரியம். இன்றைக்கி நம்முடைய, அதாவது நாளைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே யாருக்கு தான் ரிவீல் ஆகுது? யோவான் வகுப்பாருக்கு மட்டும்தான் ரிவீல். வேறு யாருக்காவது ரிவீல் ஆகிருக்குதா? கிடையாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று நடந்துட்டு இருந்தது, இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது, நாளைக்கு நடக்க போகிறது எல்லாமே தேவன் வெளிப்படுத்துதல் ரிவீல் பண்ணி கணிக்கிறார். பார்த்தீங்களா? அது யாருக்குன்னா யோவான் வகுப்பாருக்கு மட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா அவங்கெல்லாம் நன்றி உள்ள மனிதர்களாக தேவனுடைய சமூகத்தில் அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக பாருங்கள், பாஸ்கா. கிறிஸ்துவே பாஸ்காக போகிறாரு. அப்படி பாஸ்கா ஒரு காரியத்துக்குள்ளே வரும்போது நினைவு கூறுதல் வருது. நெருங்க நெருங்க நெருங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர்கள் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நான் மரிக்க போகிறேன். இப்போ அதனால் நினைவு கூறுதல் நாள் நெருங்க நெருங்க, அவருடைய சிலுவை மரணம் நெருங்க நெருங்க, அவருக்குள் அவருடைய சீஷர்களுக்குள் சின்ன ஒரு கலக்கங்களும் உருவாகிட்டே தான் இருக்குது. என்னது? இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ? ஏன்னா அப்போஸ்தலர்கள் கூட சிந்தையில் எப்படின்னா, இவர் நம்மளோடு இருந்து ஆட்சி செய்வாங்க, நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரத்துக்கு போயிடுவேன், நான் சிலுவைக்கு போயிடுவேன், நான் மரித்துருவேன், அடுத்த என்ன செய்வேங்க, நீங்கள் என்னுடைய வேலையை இனிமேல் இடத்துல எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பதிவுபடுத்திகிட்டே வராங்க. அப்படி வரும்போது தான் கடைசியாக அந்த மரிக்கிறதுக்கு முந்தின நாள் பாருங்கள், மத்தேயு 26 அதிகாரம் 27 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 27 வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஜெபத்தில் கூட சீஷர்கள் பாருங்க, சோத்திரம் பண்ணி பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்னா சோத்திரம் எடுத்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, இதை சீஷர்கள் கவனிக்கிறாங்க. சீஷர்கள் கவனித்துட்டு அந்த கடைசி பிரிந்து போகிற வேளையிலும் கூட பிதாவை கூப்பிடுகிறார். பிரிந்து போகிறாங்க, அவருடைய ஓட்டம் முடிய போகுது. அப்போ பிதா மீது அவருக்கு மேலே வச்சிருந்த அன்பை அவங்க யார் பார்க்குறாங்க? சுற்றி இருக்கிற சீஷர்கள் பாருங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க திடப்படுறாங்க. இதில் என்ன திடப்படுறாங்க? நம்ம இயேசு கிறிஸ்து போனாலும் இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற திடப்படுத்துதல் வேலை தான் அங்கே செய்கிறார். பார்த்தீங்களா? யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, மேல் வீட்டு அறையில் பாருங்கள், மேல் வீட்டு அறையில் அவர் செய்த ஒவ்வொரு காரியமே அப்போஸ்தலருக்கு லெசன் தான். பாருங்கள், எல்லாமே காலை கழுவுன விஷயமா இருக்கட்டும், அவரை காலை கழுவி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு லெசன் கொடுக்குறாங்க. ஏன்னா தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தாங்க? ஒரு திருஷ்டி, அவர் திருஷ்டி கர்த்தர். அப்போஸ்தலர் யாருன்னா ஒரு திருஷ்டி. அந்த திருஷ்டிக்குடைய காலை திருஷ்டி கர்த்தர் கழுறார். எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையின் ரூபம் பாருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சகோதரனோ சகோதரி ஏதாவது சின்ன சொன்னால் கூட நம்மளால் தாங்க முடியல. அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான மனிதர். அவருக்கு நீங்கள் சின்னதாக சொன்னால் கூட அவர் என்ன ஆகுவார் கேட்டிங்கன்னா, பயங்கரமாக அவருக்கு என்ன ஆகும், அது சென்சிபிளாக இருக்கும். அவருக்கு மனசு காயப்படும், ரொம்ப காயப்படும். நம்மளை மாதிரி கிடையாது. நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த நமக்கே அது ஒரு விஷயத்தை காயப்படுத்துதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பரிபூர்ணமான மனிதர். அவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியம் அப்படின்னா, ஒரு அப்போஸ்தலருடைய காலை கழுவும் போது கூட தேவனை மகிமைப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணம். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு தந்தீங்க, உங்களுடைய வேலை செய்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தீங்களப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ங்கிற உணர்வோடு ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் ஒரு படிப்பினையை அங்கே கொடுத்துட்டு போகிறார். நன்றி செலுத்துகிற ஒரு உணர்வின் படிப்பினையை அங்கே என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, எல்லாவற்றையுமே பானம் பண்ணுங்கள், இதில் இருக்கிற எல்லாவற்றையும் பானம் பண்ணுங்கள். பானம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலேயே யோவானும் யாக்கோபும் கேட்குறாங்க, இந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு டைம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு. பண்ணுனாங்கன்னா எல்லாரும் பண்ணாங்க. ஏன்னா
அந்த உணர்வை யார்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க? கிறிஸ்துட இருந்து தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அடுத்ததை பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, கெத்செமனே தோட்டம். கெத்செமனே இங்கேருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது இன்னும் சிறிது நேரம் தான் இருக்குது. படை சூழ அந்த போர்ச்சுகர் வரப்போகிறாங்க. அப்படி வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யக்கூடிய அந்த தருணத்தில் கூட பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுறாரு. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சீஷர்களுக்காக. பாருங்க, யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம், சரி 17:6. யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினர். உலகத்திலிருந்து யார் தான் இதை பிரித்து எடுத்து தந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து கூட தேவன். கிறிஸ்து வேண்டிக் கொண்டதுக்கு என்னங்க, அவங்க தேவன் பிரித்தெடுத்து கிறிஸ்துவை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கும், பிதாவுடையவர்களாக இருக்கும்படி அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தினாலே அவர்களும் உம்முடைய வசனத்தை கை கொண்டு. யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? அன்புக்குரியவர்களே, பாருங்க, யாருக்காக ஜெபிக்கிறாங்க? சீஷருக்காக. சீஷர்கள் உன்னிப்பாக அவங்க அவருடைய வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கிறாங்க. ஏன்னா கடைசி நேரம் ஆயாச்சு. ஒவ்வொரு சிறிய சிறிய வார்த்தையும் கூட ரொம்ப கவனமாக சீஷர்கள் கவனிக்கிறாங்க. பாருங்க, இன்னும் யோவான் 17:9. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. பாத்தீங்களா? பிரிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை கூட நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? சீஷர்களுக்காக, உலகத்திற்காக வேண்டிக் கொள்ள. இன்றைக்கும் அவர் அந்த ஜெபம் இன்றைக்கும் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளலை. முதலாவது யார் தான் வரணும்? 144,000 பேர் வரணும். அவருடைய அப்போஸ்தலர்கள். அடுத்தால அவருடைய அப்போஸ்தலர் அடிச்சோட இயேசு கிறிஸ்து அடிச்சோட பின்பற்றி யார் அப்போஸ்தலர் வந்தாங்க? அப்போஸ்தலர் அடிச்சோட பின்பற்றி யார்? நம்ம இன்னைக்கு அப்போ இயேசு கிறிஸ்து உபதேசத்தில் அப்போஸ்தலர் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கிறோம். நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இதன் பாருங்க, பிதாவிடம் அன்பு உச்சக்கட்ட ஒரு தைரியத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? அப்போஸ்தலர் உறுதிப்படுத்துறாரு, இன்னும் உறுதிப்படுத்துறாரு. சீஷர்கள் என்ன செய்றாங்க? அவர் அந்த பேசுகிற விஷயத்தை உள்வாங்கி அவருடைய வழியில் நிற்கிறதுக்கு பிரயாசம், இப்போ தைரியத்தை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழல்! இப்போ அடுத்தால இயேசு கிறிஸ்து போகக்கூடிய அந்த சூழல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சிங்க கபில ஒருத்தர் நம்ம தைரியமாக நடந்து போக முடியுமா? போக முடியாது. ஆனால் சிங்க கபில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாங்க. அடுத்தது ஏன்னா கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான ரோம சேவர்களை கொண்டு பயங்கரமான ஒரு டார்ச்சர்கள் கொண்டு போகிறாரு. அதை யாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஷர்களும் பார்க்க போகிறாங்க. அப்படின்னா மரண தருவாயில் கூட அவங்க என்ன உணர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அப்பா விட்டு கொடுக்காம அவர் சொல்லுகிற விஷயத்துக்கு தன்னை தாழ்த்தி அவருக்கு எவ்வளோ ஒரு நன்றியடைதல் உள்ள ஒரு ஜீவியாக உலகத்தில் இருந்தார் அப்படிங்கிறத யார் உணர்றாங்க? பாருங்களா, இதை ஒரு முழு மனதுடன் பாருங்களா, அவர் சரீரத்தை சிலுவையில் கொடுக்குறாரு, ரத்தத்தை கொடுக்குறாரு, பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, பலியாகிறாரு. அந்த பலியின் நேரத்தில் கூட எவ்வளோ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாருங்கிறத சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? புரிந்து கொண்டாங்க. இதுதான் நன்றி உணர்வின் வெளிப்பாடு. அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்போ அடுத்தால என்ன செய்கிறாங்கன்னா, கலக்கம் அடைந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க, அவரை விட்டுட்டு ஓடுறாங்க. அப்போ பாருங்க, இது ஓடின பிறகு அப்போஸ்தலர் யோவான் சுவிசேஷம் எழும்போது ஒரு காரியத்தை அவர் மனசில் இருக்கிறது அப்படியே அது அந்த நடந்த சம்பவங்களை பதிவு பண்ணுறாரு. பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பார்த்தீங்களா? இதை ஏன் இந்த எழுத்துக்கள் எழுதணும்? அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு. பிதா ஒருத்தனை இழுத்துக்கொள்ளால் மட்டும்தான் இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறத யோவான் அந்த சூழ்நிலையில் புரிந்து கொண்டு அதை எழுதுகிறார். நம்மளை இன்னைக்கு இழுத்து கொண்டது யாருன்னா பிதா. அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றி எழுதலுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை முடித்து நிறைய ஊழியங்களை செய்து முடித்த பிறகு தேவனுக்கு முன்பால் தன்னுடைய நன்றி எப்படி தெரிவிக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, நம்மளையும் தேவன் உண்மை உள்ளவர் என்று இன்னைக்கு இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். அசட்டை பண்ணக்கூடாது அன்புக்குரியவர்களே. பாருங்க, இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியப்படியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறார். நம்மளும் அதான் சொல்லணும். தேவனே, இவ்வளோ ஒரு கனமான ஊழியத்தை நீங்கள் என்கிட்ட தந்திருக்கிறீங்க, நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்? நீங்கள் உங்களுடைய ஆவியை தாங்க, நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா நாங்கள் நினச்சிடுவோம் இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், நன்றி செலுத்துறதான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, தாவீது ராஜா சங்கீதம் அநேக பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அதில் சங்கீதம் 113 118 வரை அதெல்லாம் சங்கீதம் தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாடல் தான். அதில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 113 113 சங்கீதம் 2 வசனம். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. பார்த்தீங்களா? அப்படின்னா தாவீது சொல்றாரு, இது முதல் என்றென்றைக்கும் உம்முடைய நாமம் சோகி. எப்போவுமே நம்ம நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தல படிங்க, சங்கீதம் 114 114 சங்கீதம் 7 வசனம். பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. பாருங்க, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அப்படின்னு என்னது? அப்பனா பூமியே, நான் பூமியில் எல்லா திருஷ்டிகளும் தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள். பாருங்க, அப்படின்னா நன்றி செலுத்துகிற ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. தாவீது சங்கீதம் 115:10 115 சங்கீதம் 10 வசனம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆரோனை குடும்பத்தாரே. அங்க ரியலாவே ஆரோன் குடும்பத்தார் யாரு? ஆசாரியர் ஊழியம். சரி, இங்கே ஆரோன் குடும்பத்தார். ஆரோன் யாரு? நம்ம தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் நம்ம தான். நம்ம கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாக இருக்கிற. நமக்கு ஒரு கேடகம் போல இருக்க நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக, நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஒரு பாதுகாப்பு தேவனுடைய சமூகத்தில். பாருங்க, 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். பார்த்தீங்களா? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். நம்ம அன்பு கூறுறது தவிர தேவனுக்கு மேலே எப்படி தான் அன்பு கூற முடியும்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறது மட்டுமே நமக்கு வேலையாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? அது ஒரு வசனம் வாசிங்க. 118:14. 118 சங்கீதம் 4 வசனம். அவர் கிருபை என்றென்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. பார்த்தீங்களா? அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் சொல்வதாக. அவருடைய கிருபை என்றுமே நம்மகிட்ட இருக்கு. அவருக்கு பயப்படுறவங்க மட்டும்தான். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் அவருடைய பயந்தவர்கள் சொல்லுவார்கள்னா இந்த சங்கீதத்தெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களோடு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. தாவீது பாடின அந்த பாடல்கள் எல்லாம் சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் மத்தியில் என்ன செய்திருப்பாங்க? எடுத்து சொல்லிகிட்டே போயிருப்பாங்க. அப்போ தான் என்ன செய்திருப்பாங்க? அவங்க இன்னும் படப்பட்டிருப்பாங்க தேவனுடைய சமூகத்தில். அடுத்த நாள் கர்த்தர் என்ன ஆக போகிறாங்க? மனப்பூர்வமாய் கர்த்தர் இயேசு தன்னை சிலுவைக்கு பலியாக ஒப்பு கொடுத்து மிகுந்த வல்லமையாக அவருடைய அன்பு, விசுவாசம், கனிவு, பெருமை, நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை,
அவருடைய பக்தி வைராக்கியம் இவ எல்லாத்தையும் எங்கே சரண்டர் பண்ணுறாருன்னா சிலுவையில். இதை சிலுவையில் எல்லாத்தையும் டோட்டல் சரண்டர் சிலுவையில் பண்ணுறாங்க. இதை ஆச்சரியமாக யார் பார்த்துருப்பாங்க? அவருடைய சீஷர்கள் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ தேவனுக்கு மேலே இவ்வளோ பக்தி வைராக்கியம், நன்றி அறிதலுமா? தேவனே, நன்றி உள்ள ஒரு இப்படி ஒருத்தர் நன்றியை வெளிப்படுத்த முடியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? சிலுவை மரணம். அதை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல், யாரையும் வேதனைப்படுத்தாமல், யார் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிறிஸ்து எதிர்த்து தேவனுக்கு உடைய திட்டத்துக்கு விரோதமாகவோ தன்னுடைய தகப்பனை, பிதாவாகிய தேவனை யாராவது ஏதாவது வார்த்தையில் சொன்னால் மட்டும்தான் அவர் பதில் சொல்கிற மனிதனாக தேவனுடைய சமூகத்தில் தன்னை டோட்டல் சரண்டராக அவர் பண்ணினார். நன்றி அறிதல் உள்ள ஜீவிதம் இதுதான் அன்புக்குரியவர்களே. பாருங்க, 1 சாமுவேலில் 7வது 12வது வசனத்தில் பெலிஸ்தருடைய ஒரு யுத்தம். அப்படி யுத்தம் நடக்கும்போது ஒரு சாமுவேல் என்ன செய்கிறாருன்னு ஒரு கல்லை எடுத்து அங்கே நடுறாரு. நட்டு அதுக்கு எபினேசர்னு பேர் வைக்கிறார். படிங்க, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்றாங்க? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு என்ன பெயர் விட்டாங்களா? எபனேசர். இப்போ அந்த கல் இருக்குது. யார் எந்த ஒரு இஸ்ரேல் ஜனமும் கடந்து போகும்போதும் அந்த கல்லை பார்த்தா என்ன நினைப்பாங்க? தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. தேவனே, நீங்கள் எங்களுக்கு பாதுகாத்தீங்க அன்னைக்கு, அதுக்காக நன்றி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே. அதே போல தான் கர்த்தர் சீசர் எல்லாவற்றுக்கும் முன்பாக இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் என்ன தான் தோணும்? இது ஒரு அடையாளக்குறி ஆகிட்டுப்போம். அடையாளக்குறியான அந்த சிலுவை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுது? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவனே, நான் ரட்சிக்கப்படுவதற்காக பாவியான எனக்காக பாவமறியாத ஒருத்தனை சிலுவையிலே நீங்கள் மறிக்க செய்தீங்களே, அதற்காக நன்றி. அந்த நன்றி உணர்வு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அன்புக்குரியவர்களே. இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் பாருங்கள், அப்போஸ்தலருக்கு அப்படி தானே தோணியிருக்கும். இந்த சிலுவை எங்கேயாவது பார்த்தோன்னா அவங்களுக்கு எதை தான் தோணியிருக்கும்? ஏன்னா அந்த காலத்தில் இந்த கொடூரமான மரணம் ரோமர் காலத்தில். அப்படின்னா சிலுவையை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும்? என்னுடைய ஆண்டவர் மரித்தார், அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார், நான் நன்றி உள்ளவனாக இருந்து அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அன்புக்குரிய சொல்லி சீஷர்களும் அதே சிங்கக்கபியில் என்ன செய்கிறாங்க? அதை சிங்கக்கபிக்குள்ளே கடந்து போனது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாள்களுக்கு பின்பாக தேவன் கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து அதை ஜெயம் கொண்டாங்க நன்றி உள்ள உணர்வோடு. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஓமைகளில் இருக்கிற காரியங்கள் கூட நம்ம பார்க்கலாம். கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிற ஓமையில், கல்யாண வஸ்திரம்ங்கிற ஓமையில் அதை பார்க்குறோம். அந்த ராஜா என்ன செய்கிறாங்க? அப்படியே வந்து பார்க்க வராங்க. எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கு? நம்மெல்லாம் எங்கே இருந்தோம்? வீதியிலையும் சந்தியிலையும் இருந்தோம். எங்கே இருந்தோன்னு கேட்டால் அப்படி தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வீதியிலையும் சந்தியிலையும் இருந்தோம். அழைக்கப்பட்டவர்கள் வேற. நம்ம வீதியிலையும் சந்தியில் இருந்தவங்கள, வீதியிலையும் சந்தியிலையும் யார் இருப்பாங்க? பிச்சைக்காரங்க இருப்பாங்க, வேற தொழுநோயாளிகள் இருப்பாங்க, வேற எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் வீதியில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அழைச்சி தேவன் குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ட்ரெஸ் போட்டு எங்கே வந்துட்டார்? இப்போ கல்யாண ராஜாவுடைய விருந்துக்கு வந்து உட்கார்றாங்க அன்புக்குரியவர்களே. இப்போ ராஜா வராங்க. வந்தால் இங்கே என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை, அந்த நீதியின் வஸ்திரம் இல்லை. நீதியின் வஸ்திரம் யாரு? கிறிஸ்துவே நமக்கு ஆடையாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இல்லை? நீதியின் வஸ்திரம் இல்லை. எங்கே போச்சு நீதியின் வஸ்திரம்? ஏன் நீதியின் வஸ்திரம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்துக்கு முன்பாக நாம் நன்றி அறிதல் பிள்ளைகளாக இல்லாததுனால அந்த வஸ்திரத்தை என்ன செய்துட்டோம்? தொலைச்சிட்டோம். சில பேர் அழுக்காக்கி வச்சுருக்கிறது வேறு, அதையாவது ரெண்டாவது எதையாவது சோப் போட்டு கழுவி கிளியர் பண்ண முடியும். எதையாவது போய் தேவனே கிறிஸ்துவே மன்னிப்பு கேட்டு, இங்கே என்ன ஆகி போச்சு? தொலைஞ்சே போச்சு அன்புக்குரியவர்களே. அப்படின்னா
அப்போ ஆனால் அந்த 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 ராஜா என்னதான் சொல்லி அழைக்கிறாரு பாருங்கண்ணே, சிநேகிதனே. என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே. படிங்க, வச்சிட்டிங்களாம்மா? மத்தேயு 22:11-12. மத்தேயு 22:11 முதல். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அவன் அதற்கு முதல்ல அவர் என்ன சொல்ல? சிநேகிதனே. யார் தான் சிநேகிதன் சொல்ல முடியும்னா 144,000 பேரில் ஒருத்தர் தான் நம்முடைய ராஜா என்ன சொல்லுவார்? சிநேகிதனேன்னு சொல்லுவார். அப்போ அவன் வந்து எப்படி இருக்கிறார்னா அமைதலாக இருக்கிறார். ஏன் அமைதலாக இருக்கிறாரு? அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? பதில் பேச முடியல. ஏன்னா தொலைச்சது யார் தான்? இவர் தான். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா அந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைத்தது எதற்கு அடையாளமாக இருக்குது? நான் என்னுடைய வாய்ப்பை இழந்துட்டேன். அமைதியாக ஏன் இருந்தார்? கர்த்தர் என்னை நியாயம் தீர்த்தார் என்று உணர்ந்தார். கர்த்தர் என்னை, இப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வந்து குற்றவாளி, நான் தீர்க்கப்பட்டாச்சுன்னு தெரிஞ்சாச்சுன்னா நான் என்ன தான் பண்ண முடியும்? மௌனமாக தான் இருக்க முடியும். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு தான் ஓடிட்டுருக்குறோம். அப்படின்னா நம்ம என்ன ஸ்லாக் ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தல அழுகையும் பற்கடிப்பான. அது என்னது? திரள் கூட்ட வகுப்பாருக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டுருவோம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், மத்தேயு 12:13-14. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பார்த்தீங்களா? அப்படின்னா அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அப்படின்னா இந்த வகுப்பார் தான் நம்ம. பார்த்தீங்கன்னா ராஜா பணிவிடைக்காரர் நோக்கி இவனை கையும் களவுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கொடியுமாக இருக்கிற புறம்பே இருக்க இல்லத்தலை. அப்போ இருளான ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய. நம்ம எங்கே போயிடுவோம்? எங்கே போயிடுவோம்? 2ஆம் மரணம்னு எங்கே போட்டிருக்கா? இல்லை அன்புக்குரியவர்களே, இருளான இடம்னா நம்ம திரள் கூட்டம் வகுப்பாருக்குள்ளே நம்ம கடந்து போயிடுவோம். 2ஆம் மரணத்தை பற்றி நம்ம வந்து என்ன செய்யாண்டாம், பேசாண்டாம். ஏன்னா தேவனுடைய கருத்தில் இருக்குது. ஒரு விஷயம் தேவனுக்கும் அவருக்கும் இருதயத்துக்கும் உள்ள விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம தீர்க்கக்கூடாது. அன்புகளே, யார் தீர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகளாக 12 பேர் சிங்காசனத்தில் உட்காரும்போது தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு தான் நம்ம அந்த இன்னொருத்தருக்கு நியாயம் தீர்க்கிற விஷயத்தை நமக்கு அதிகாரம் கொடுத்த பிறகு, அது வந்து மகிமையில் தேவன் அதை கிறிஸ்து மூலமாக சபைக்கு கொடுக்கும்போது அவங்க அதை செய்வாங்க. நம்ம இப்போ அதை குறித்து பேசாண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். அடுத்தால கூட ஒரு ஓமை, கெட்ட குமாரன் ஓமை. அந்த கெட்ட குமாரன் ஓமை ஸ்லைடு தப்பாகி போச்சு, அதனால் நீங்கள் அதை பார்க்காண்டாம், சரியா? அதனால் அந்த ஸ்லைடு வேண்டாம். கெட்ட குமாரன் ஓமை அது லூக்கா 15ஆவது அதிகாரத்தில் இருக்குது. பாருங்கள், ஒருத்தருக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. 2 குமாரர். அதில் ஒருத்தர் என்ன செய்கிறார் நமக்கு தெரியும். ஒருத்தர் சொத்துக்களை ஆஸ்திகள்லாம் பிரித்துட்டு போயிட்டு தூராதேசம் போய் அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவர் என்ன ஆகிட்டார்? ரொம்ப மோசமாக போயிட்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே சாப்பாடை சாப்பிட்றதுக்கு மனதாக இருந்தான். ஆனாலும் என்ன செய்வேன், நான் எங்கள் அப்பாட்ட போவேன், எங்கள் அப்பாட்ட ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் எனக்கு தயவு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் அங்கே தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே என்ன செய்யணும், ஓடி வந்து தன் மகனை கட்டி பிடிச்சி அவருக்கு வஸ்திரங்களெல்லாம் கொடுத்து அவர் என்ன செய்யணும், மறுபடியும் அவர் சரியான நிலையில் கொண்டு போய் அந்த தகப்பன் வைக்கிறார். பார்த்தீங்களா? ஆனால் கூட இருந்த அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு முகம் வாடி போச்சு. இதில் இந்த மூத்த குமாரன் யார்? மூத்த குமாரன் யார்? இளைய குமாரன் யார்? மூத்த குமாரன் பரிசேயர்கள், அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தவர்கள், அவர்கள் மூத்த குமாரர்கள். இளைய குமாரர் யார்? பாவிகளாகிய, கேருங்க, ஆயக்காரனும் பாவிகளும் புறஜாதியமாக இருக்கிற நம்ம தான். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க,
அவங்களுக்கு என்ன ஒரு காரியம், மூத்த குமாருக்கு என்னென்னா, ஒரு நம்ம அப்பாவோடு இருக்கிறோம், ஆனால் அந்த நன்றி உணர்வோடு அவங்க அதை வெளிப்படுத்தலை காரியங்களை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நன்றி உணர்வோடு நம்ம மேலே பாவிகளாக இருந்த போது கூட நம்மளை என்ன செய்கிறாரு, மன்னித்து நேசித்து அரவணைப்பை தந்துற ஒரு மனிதராக இருக்கிறார். பார்த்தீங்களா அன்புக்குள்ள? அப்போ பாருங்கள், இதை லிட்டரலாக கூட இந்த உலகத்தை எடுத்து பாருங்கள். உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ ஒரு இப்படி ஒரு தகப்பன் வந்து எங்கேயாவது பார்க்க முடியுமா? எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். ஆனாலும் பாருங்கள், அந்த தகப்பன் வந்து அவங்க இப்படி தான் தேவன், இது தேவனுடைய கேரக்டர். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய உண்மையான மறந்துடும்போதோடு நீங்கள் போய் நின்னீங்கன்னு வைங்களா, எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அது உண்மை. பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த தடுப்பு மருந்து நன்றி உணர்வு தேவன்கிட்ட அவங்க வந்து ரெண்டாவது வந்து வராரு. யார்? தகப்பன்ட்ட வந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறாரு. தேவனை நீங்கள் என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுனால அந்த நன்றி உணர்வு ஒரு மருந்தாக கூட அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்தல படிங்க, ஐஸ்வர்யவான் ஏழை லாசர் அப்படிங்கிற காரியத்தில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 16வது அதிகாரம் 25 மற்றும் 31 வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை. யாரை பற்றி சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்களை. உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இது யாரை சொல்றோம்? இப்போ நம்மளை, இது நம்ம இன்னைக்கு சத்திய வசனத்தெல்லாம் கொடுத்து தேற்றப்பட்டு ஆபிரகாம் அடியில் ஆபிரகாமோட விசுவாசத்தில் இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நம்மளை சொல்கிறோம். இப்போ அந்த 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 ஐஸ்வர்யன் என்ன சொல்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த பரிசேர் சரிசேர் வேதபாரர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. யாரை? மெஸ்ஸியா வருவார்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. தேவன் அதை ஆதி முதல் தீர்க்கதரிசிகளையும் அநேக தேவனுடைய மனிதர்களையும் கொடுத்து அவங்களுக்கு உணர்த்திட்டே தான் வாராரு. ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்டிமான இருதயம். எப்படி? எங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏன்னா யூத யுக முடிவில் தான் மேசியாவுடைய காரியங்கள் வெளிப்படுது. அப்படி வெளிப்படும்போது அவங்களுக்கு அவங்க நன்றி உள்ள இருதயம் உள்ள மனிதர்களாக இல்லாததுனால தேவன் அவங்களுக்கு என்ன செய்யலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிற மெஸ்ஸியாங்கிறத வெளிப்படுத்தலை. அன்புக்குரியவர்களே, பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? அவர் தமக்கு சொந்தமான மனதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நன்றி தேவனை குறித்து எல்லாம் அறிவு இருக்குது, ஆனால் அதை ஒரு அன்போடு தேவனுடைய சமூகத்தில் அவங்க செயல்படுத்தாமல் எப்படி கடின இருதயத்தோடு பெருமையில் அவங்க செயல்படுத்தினதுனால தேவன் அதை என்ன செய்யலை, அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. அதனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யார் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா புறஜாதியார். இப்போ இதே போல் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனது மாதிரி சுசேஷ முடிவுலையும், சுசேஷகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம், அதன் முடிவுலையும் நம்ம நன்றி எதில் உள்ள பிள்ளைகளாக இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? நமக்குள்ள நிறைய சகோதரர் அவர் வருவார்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படித்தானப்பா இருக்குது. அவர் சொல்லுவாங்க, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று. அன்புக்குரியவர்களே, நன்றி எழுதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறாவிட்டால் சில நேரத்தில் தேவனே என்ன செய்வானா, பொய்யான மாயைகளை நமக்குள்ளே அனுப்பி என்ன செய்வார், தேவனை விட்டு வெளியே போய் செய்திருவார். அன்புக்குரியவர்களே,
அதனால் ரொம்ப இந்த காரியத்தில் கூட நம்ம எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் யூதயுக முடிவுலையும் ஒரு சாரார் என்ன செய்யுது எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளலையோ அதே போல் தான் கடைசி நம்ம இது முடிஞ்சிடும், அறுவடை முடிஞ்சிடும். ஆனாலும் அதையே நம்ம பண்ணிட்டுப்போம். அதனால் அந்த அறுவடை முடிகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். அன்புக்குரிய சோர்களே, அது மட்டும் இல்லை, லூக்கா இது கூட ஒரு சம்பவம். ஒரு பரிசேயர் மற்றும் ஆயக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ண வராங்க, தேவாலயத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்க 2 பேருமே நன்றியறிதல் உள்ள மனிதர்களாக தான் தேவனுடைய சமூகத்தில் அந்த பலியை செலுத்த வராங்க. பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 11, 12, 13 படிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். என்ன சொல்றாரு? நன்றி செலுத்துகிறார். உண்மை சோத்தரிக்கிறேன், மற்றவங்கள மாதிரிலாம் நான் இல்லைப்பா, நான் உண்மையாக இருக்கிறேன், அதுக்காக உண்மையை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பார்த்தீங்களா, இதில் யாருக்கு நன்றி உணர்வு இருந்துச்சு? ஆயக்காரனுக்கா பரிசேயனுக்கா? ஆயக்காரனா பரிசேன்னு சொல்லுவீங்க. 2 பேருக்குமே இருந்து அன்புக்குரியவர்களே, 2 பேருமே அதனால தான் தேவாலயத்துக்கு வந்திருக்காங்க. தேவனுடைய சமூகத்தில் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஆனால் அந்த பரிசேயன் என்ன மனநிலைமையில் செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், அவங்கள போலெல்லாம் நான் இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், ஆமாம், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாபாகம் கொடுத்துருதே, நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன் ஆண்டவரே அப்படிங்கிற மனநிலைமையோடு யார் கொடுக்குறா? அந்த நன்றியை செலுத்துறார். யார்? இந்த பரிசேயன். ஆயக்காரன் எப்படி செல்றானா, வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க துணியாமல் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காணிக்கையை செலுத்துறார். அதனால தான் பார்க்குறோம் நம்ம இங்கே தாழ்மையோட மனநிலைமையோடு பலியை செலுத்துகிற விஷயம். அதாவது அவர் ஒரு நிறைய கொடுத்துருந்தா கூட அந்த பலி செலுத்துகிற விஷயம் எப்படி இருக்குதான், தாழ்மையுள்ள மனநிலைமையில் நம்ம செலுத்தலைன்னா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா தாழ்மை, அன்பு, பணிவு உடைய நன்றி உணர்வு, தாழ்மை, அன்பு, பணிவுடைய ஒரு நன்றி உணர்வு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காண்பிக்கணும். அப்படி காண்பிக்கும்போது அது நமக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு தேவன் நினைச்சுவார், நம்மளை உயர்த்துவார். அன்புக்குரிய சகோதரர்களே, சப்ஜெக்ட் முடிஞ்சது. நமக்கு என்ன லெசன்? அப்படின்னா நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் நன்றி உள்ள ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கணும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், தேவனுடைய கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இன்னைக்கு இருக்கிறேன். அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு உண்மை உள்ள மனிதனாக இருக்கிறானா? வாயால் சொல்லக்கூடாது, உண்மை உள்ள மனிதனாக இருக்கிறானா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். வாயால் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதெல்லாம் அவங்கவுங்க இருதயம் தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். இன்னொருத்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். நான் ஏன் இருதயத்தை நான் தான் பார்க்கணும். இன்னும் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துறாதீங்க தயவு செய்து, அன்புக்குரியவர்களே. அப்படின்னா அன்பு நிறைந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும், மாறாக பெருமை நிறைந்த நன்றி உணர்வு இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அன்பு நிறைந்த நன்றி உணர்வு இருக்கணும், மாறாக இது இருக்கக்கூடாதுன்னா பெருமை நிறைந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்து முடிச்சாச்சு, ஊழியத்தினுடைய கடைசி நிறைவில் இருக்கிறாங்க. அவரை சிதை செய்ததுக்கு பண்ணும்போது கூட்டு போயிருப்பாங்க. பார்த்தீங்களா, கூட்டு போகும்போது சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நிறைய தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாப்புல, ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணாப்புல, அநேக அற்புதங்களை செய்தாப்புல, அடையாளங்களை செய்தாப்புல. பாருங்கள், என்ன மிச்சம் வந்துச்சு அப்படின்னு தான் மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கும், அற்பமாக தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆனால் நன்றி நிறைந்த ஒரு ஓட்டத்தை முடித்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சுன்னா சிறை சேதம்.
உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் மிஞ்சும். அன்புக்குரியவர்களே, அவமானம், ஏச்சு பேச்சு, நீ நீதியாக நடக்கலை, அநீதியாக இருக்கிற, இப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லட்டு. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். என்ன காரியத்திற்காக நம்ம இப்படி நடக்கிறோம், ஏன், எதுக்கு அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம இருதயம் நம்மளை குற்றப்படுத்திடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அதே போல் தான் பேதுரு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது சொல்கிறார், என்ன கிறிஸ்துக்கு இணையா என்னை வச்சிடாதீங்க, என்ன செய்கிறாங்க, தலையில் சிலுவையில் அடைங்க. பேதுரு அப்படி தான் கிண்டல் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். எவ்வளோ சந்தோஷமாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்தாங்க பார்த்தீங்களா? அதே போல் தான் ஸ்தேவான் கூட பாருங்கள், ஓட்டத்தை முடிக்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. யாராவது தன்னுடைய மரண நேரத்தில் தன்னை கல்லெறிகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? முழங்கால் படிக்கிட்டு எவ்வளோ ஒரு நன்றி உள்ள உணர்வோடு தேவனுடைய சமூகத்தை தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சிருக்காங்கன்னா, அதே போல தான் நம்மளும் ஓடு முடிக்கணும். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். பைபிள் எடுத்துக்கோங்க. லூக்கா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, என்ன இப்போ சொல்லியிருக்கு? நன்றியறிதல் உள்ள பிள்ளைகளாக இருங்க, கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்க. உங்களுக்கு பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்களா, அது உலக மனுஷனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக செய்யுங்க. நன்றியறிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். அப்போஸ்தலர் நடவடிக்கை 24:3 பாருங்கள், படிங்க. ஒரு அதை வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 24:3 இதில் வராது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சவுக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் யாருக்கு முன்னால் நிற்கிறாரு? அவருக்கு என்ன சொல்ற, நன்றி செலுத்துறாரு. பாருங்க, அவர் உண்மையிலே நல்ல ஒரு மனுஷனா கிடையாது. ஆனாலும் அவருக்கு முன்பாக நிற்கும்போது அவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஏன்னா அவர் தனக்கு எஜமான். அந்த சூழ்நிலையில் மாமிசத்துக்குரிய எஜமான், அந்த எஜமானுக்கு கூட நன்றி செலுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ரோமர் 16வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. ஒரு அருமையான எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அப்போது நம்முடைய சபை வகுப்பாருக்கு முன்னால் எப்படி நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ரோமர் 16:4. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். என் பிராணனுக்காக தன் கழுத்தை, இப்படி யாராவது கழுத்தை கொடுத்துருக்கோமா நம்ம? என் பிராணனுக்காக கிட்னியை கொடுத்தாங்க. எனக்காக கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா பக்கத்தில் உங்கள் என்கிட்ட அவருக்கு கூட கரெக்டாக இருக்கும், அவருக்குள்ள அங்கே அப்படின்னு அப்போனா எந்த அளவுக்கு அவங்களுடைய சகோதர ஸ்நேகத்தை பாருங்கள். கழுத்தை கொடுத்துருக்காங்கன்னா தலையை கொடுக்கறதுக்கு முன் வந்துருக்குறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாற்றிடுவோம். பாருங்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அவரை பற்றி நாங்கள் மட்டும் இல்லை, புறஜாதியும் சபையாரும் எப்படி இருக்காங்களா, நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பாருங்க, அப்படி என்ன அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய நன்றி உணர்வு நம்மளும் தேவனுக்கு முன்பாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், உலகத்தில் முன்னால் கொரோனா வந்து பார்த்தீங்களா, கொரோனா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் 4-5 வருஷம். அப்போது கொரோனா டைமில் இத்தாலியில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வழியாக கொரோனாவில் மூச்செல்லாம் அடைச்சி லங்ஸ் எல்லாம் சரி பண்ணி எடுத்து வெளியே வந்துட்டார். அப்போ அவருக்கு பில்லு போட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் கொடுத்த வகைக்கு இவ்வளவு, எத்தனை ஒரு 60 லட்சம் பவுண்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்துட்டு சொன்னாராம், வாழலாம் இந்த காற்றை சுவாசிச்சிருக்கேனே, நான் எத்தனை லட்ச ரூபாய் என்னுடைய தேவனுக்கு கொடுக்கணும். பாருங்கள், இந்த ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் கொடுத்து தன்னை காப்பாற்றினதுக்கே இவ்வளவு நான் பணம் செலவு பண்ணிட்டேன்னா, வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனம் திரும்புதல். புறஜாதி, நம்ம கிறிஸ்து அறியாதவங்க, அவங்க ரோமன் கத்தோலிக்கத்துலேருந்து ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அவங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத ஒரே ஒரு வாசனம். ஏன்னா
இந்த அழைப்புக்குள்ளே நாமளாக வரல அன்புக்குரியவர்களே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் இது என்னால் உண்டானது, நான் இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டேன் நம்ம யாரும் சொல்ல முடியாது. பாருங்கள், யோவான் 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உலக தோற்றத்துக்கு மேலே உங்களை முன்குறித்து நான் தெரிந்திருக்கிறேன். அப்படின்னா தேவன்கிட்ட நம்ம எவ்வளோ நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக, அன்புள்ள பிள்ளைகளாக, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம வெளிப்பட வேண்டும் என்பதை நம்ம இருதயத்தில் வச்சுக்கணும். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வசனம் மட்டும் பைபிளில் வாசி முடிச்சிடுவோம். ஒரு சின்ன எச்சரிப்பு, அது வேறு ஒன்றும் இல்லை, எச்சரிப்பு. 2 தீமோத்தேயு 3:2. 2 தீமோத்தேயு 3:2. 2 தீமோத்தேயு 3:2. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், கடைசி நாட்களில் இருக்கிற காரியங்கள், எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அநேக விஷயங்களை சொல்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்குது. ஆனால் எது கூட அதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நன்றி அறிதல் இல்லாதவர்களுமாய். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம கூட தேவனுடைய சமூகத்தில் நன்றி அறிதல் இல்லாத பிள்ளைகளாக நம்ம போயிடுவோம். ஆகவே அப்படி நம்ம போயிடக்கூடாதுங்கிறது தான் ஒரு எச்சரிப்பு. ஆகவே நம்ம எப்படி கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு தேவனையும் ஒரு நன்றியறிதல் உணர்வோடு சாட்சியாக தன்னை வெளிப்படுத்தினாரோ, அப்போஸ்தலர்கள் வந்து அதுக்கப்புறம் தேவனுக்கு முன்பாக நன்றியறிதல் உள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தாங்களோ, அதே போல் நம்மளும் என்ன செய்வோம், தேவனுக்கு முன்பாக நன்றியறிதல் உள்ள பிள்ளைகளாக ஓடி முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அருமையான சத்தியத்தை எடுத்து கொடுத்து அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்து சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணுமா? நன்றி.